living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறுபடியும் ஒரு கார்டனிங் வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி. அதனால் இந்த மந்தோட கார்டன் அப்டேட் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீட்டுக்கு மாறி வந்ததுலேருந்து லவ் பேர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே தான் நாங்கள் வச்சுட்ருந்தோம். நைட் டைம் ஆனால் உள்ளே எடுத்து போய் வச்சுருவோம். சரி, அவங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால் இப்போ ரீசெண்டாக வாலில் வந்து ஹேங் பண்ணியிருக்கோம். சேஃபாக இருக்காங்க இப்போது. இந்த வீட்டுக்கு வந்து கரெக்டாக 3 மந்த்ஸ் ஆகுது. ஸ்டார்டிங்லலாம் வந்து அம்மா வரும்போது மட்டும்தான் கார்டனில் போய் க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் க்ளீன் பண்ணுறேன். அதனால் கார்டன் நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகுது. எண்டில் இருக்கிற குப்பை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பழம்ன்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறமா ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா சொன்னாங்க, இது வந்து வாழைப்பழம் கிடையாது, இது வாழைக்காய் அப்படின்ட்டு. எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு தெரியல பார்த்த உடனே. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது க்ரோத் ஆரம்பிச்சது. அப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கே ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. இப்போ ரீசெண்டாக அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாழைப்பூ வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போது அதோடய சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கும்போதே தெரியுது, வாழைக்காய் அப்படின்றது வந்து இப்போ நல்லாவே தெரியுது. முருங்கைக்கீரை கார்டனில் இருந்தால் கூட யூஸ் பண்ண முடியாத அளவு செம்ம ஹைட்டாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டோம். கீழவே கீரை கிடைக்கிறதுக்காக. நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை இனிமேல் கார்டன்லேருந்தே எடுக்கலாம். கார்டனில் கிழங்கு வெரைட்டி எது வச்சாலுமே எலி நைட் டைமில் ஃபுல்லாக அதை கடிச்சு போட்டுட்டு செடி வளரவே விட மாட்டேங்குது. அதுக்காக இந்த தடவை என்ன பண்ணேன், பால்கனியில் வந்து இருக்கிற க்ரோ பேக்லேயும் அதுக்கப்புறம் தொட்டிலையும் வந்துட்டு சைனீஸ் பொட்டேட்டோவும் சூரியகாந்தி விதையும் போட்டிருக்கேன். இப்போ வரைக்குமே ப்ராப்ளம் இல்லை, எலி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த சிறுகிழங்கு வந்துட்டு பொரியல் செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதிலிருந்து சின்னதாக இருக்கிற கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். 1 மந்த் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். பசங்களாம் டிஸ்டர்ப் பண்ணாத அளவு, அவங்களுக்கு எட்டாத அளவு ஒரு பீரோவுக்கு மேலே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். இன் பிட்வீன் எடுத்து எடுத்து பார்ப்பேன் எந்த அளவு க்ரோத் இருக்குன்ட்டு. ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் நான் பிளான் பண்ணி வச்சேன். என்னோடய பழைய கார்டனில் இது வரைக்குமே எலி பிரச்சனை வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் எலி வந்துட்டு இவ்வளவும் பிளான்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுன்றதே எனக்கு இப்போ தான் புரியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ஆசையாக வளர்ப்போம். எடுத்துகிட்டு போய் பிளான் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோன்னா அது அப்படியே 2 பீஸாக துண்டாக கிடக்கும். பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த வாட்டி நான் சூரியகாந்தி சீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் எதுனா ஒன்றாயிடுச்சு நல்லா வளரும் அப்படின்ற நம்பிக்கை. பார்க்கலாம். இப்போது இதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. எடுத்துகிட்டு போய் ஒரு 4 செடி ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம். எலி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா மறுபடியும் ரிமைனிங் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ என்கிட்ட நிறைய சீட்ஸ் இருக்குது. ஆனால் எலி பிரச்சனைனால தான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அதுக்கு எதுனா ஃபஸ்ட்டு ஒரு வழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கார்டனில் போடணும். நான் சொன்ன மாதிரி ஒரு 4 பிளான்ட் எடுத்து வந்து நட்டு வச்சேன் கார்டனில். ஏன்னா கிளைமேட்டும் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதனால் மார்னிங்கே வந்துட்டு நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டேன். காஸ்மோஸில் மொட்டு வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் வீடியோ எடுக்கும்போது தான் நான் பார்த்தேன். இது என்ன கலர் அப்படின்றது தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இது வளரும். ஒரு பிளான்ட் இருந்தாலே போதும். இதில் சீட்ஸ் வர வர நம்ம வந்துட்டு நட்டு வச்சோம் அப்படின்னா இந்த ஒரு செடி வந்து 10 செடியாக மாறும். பூவும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம் இதில் என்ன கலர் ஃப்ளவர் வருது அப்படின்ட்டு. இதை அப்படியே எடுத்து டபுள் போட்டு நிறைய நிறைய ஃப்ரூட்ஸ் ஒரு தோல் அப்படி போட்டால் கம்போஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது போடுற பூ மண்புழுன்னா இது மாதிரி இருக்குமோ, மண்ணாக சுற்றி இருக்குது.
இந்த வீட்டுக்கு வந்த ஸ்டார்ட்டிங்கில கார்டன் வந்துட்டு ரொம்ப குப்பையா இருந்தது. அதனால பசங்கள கூட்டிட்டு போறது கிடையாது. இப்போ ஓரளவு நீட் பண்ணதுக்கப்புறம் நெறைய டைம் வந்து நாங்க டெய்லியுமே கார்டன்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவினிங் டைம் அந்த மாரி லீவ் இருக்கிற டைமெல்லாம் மார்னிங் நெறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா மார்னிங் ஓரளவு ஷேடா இருக்கும். அந்த டைம் பசங்கள கூட்டிட்டு போயிடுவேன். இந்த தொட்டியில வந்துட்டு ரெட் கலர் பொன்னாங்கண்ணி கீரை வந்து வளர்ந்துட்டுருக்கு. அதிலேயே ஒரு கடுகு செடி தானாவே வளர்ந்துட்டுருக்கு. பக்கத்துல அடினியம் ப்ரூன் பண்ணி விட்டது இப்போது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் க்ரோத் இருக்குது. டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ட்ராகன் பிளான்ட் வந்து வளர்ந்துட்டுருக்கு. 3 பிளான்ட் வச்சேன். அதில் 2 பிளான்ட் எலி வந்து கடிச்சு போட்டுடுச்சு துண்டா. இது 1 மட்டும் நல்லாயிருக்கு. கார்டனில் நிறைய இடத்துல சின்ன வெங்காயம் வந்து நட்டு வச்சுருக்கேன். இன்னும் நிறைய இடத்துல பிளான் பண்ணணும். இந்த தக்காளி செடி வந்து ரோட்டில் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டுமே வந்து வாடலை. அது இல்லாமல் மேலேயும் நாங்கள் இருக்கிற இடத்துலையே வந்துட்டு ஒரு பாட்டில் டெய்லியுமே யூஸ் பண்ணுற சீட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டு வைப்பேன் தக்காளி. கருவேப்பிலை செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்ல க்ரோத் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. கார்டனோட என்ட்ரன்ஸ்லேயே ரெயின் லில்லி வந்து ஒன்றா நிறைய பூக்கும்போது பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதுக்காக அந்த ஒரு பிளான்ட் வந்து கொஞ்சம் வளர வளர வேறு வேறு இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு தடவை வாங்கும்போதும் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை வந்து கார்டனில் நட்டு வச்சிடுறது. அந்த மாதிரி புதினாவும் அப்படிதான். நம்ம சமைக்கிறதுக்காக வாங்கும்போது அந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டெம் எடுத்துட்டு வந்து கார்டனில் நட்டு வச்சுருவேன். இது வந்து நேற்று தான் நட்டு வச்சேன். மணத்தக்காளி கீரை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெம் எடுத்து வந்து நட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் வச்சதில் இந்த ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் தான் இந்த இடத்துல இருக்குது. சேப்பங்கிழங்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லேயே அதோட ஸ்டெம் கட் பண்ணி கிரேவி செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் சின்ன வெங்காயம் தான். இந்த 2மே சின்ன வெங்காயம். கூவக்கிழங்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது. என்னன்னு தெரியல. அந்த மழை வந்ததுக்கப்புறமாவே கொஞ்சம் வந்துட்டு டல் ஆயிடுச்சு. மேபி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வளர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இனி வந்துட்டு கார்டனோட பேக்கில் போய் பார்க்கலாம். இங்கேயும் கொஞ்சம் வந்துட்டு அந்த கீரையோட தண்டு எடுத்து வந்து நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு செடி நல்லா வளர்ந்தா போதும். அதோட சீட்ஸ் விழுந்து விழுந்து மறுபடியும் நிறைய பிளான்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அடினியம் ப்ரூன் பண்ணதை எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். வெத்தலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வெத்தலை இருந்தனா கோல்டு டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலேயே நான் மெயினாக வந்துட்டு பசங்களுக்காக தான் வெத்தலை செடி வந்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கிளைமேட் அவ்வளோ வந்துட்டு க்ளவுடியாக இருந்தது. இந்த டைமில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சாலும் செடி ஒன்றும் ஆகாது. அதனால் அப்படியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ரீசெண்டாக சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம். நல்லா வளர்ந்துட்டுருக்கு இப்போதைக்கு. இந்த இடத்துல 2 சீட்ஸ் போட்டிருந்தேன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், கேப்சிகம் போட்டிருக்கேன். 2மே மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். முளைச்சி வந்திருக்கு. என்னோட பழைய கார்டன்லலாம் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் செடி தான் இருக்கும். ஆனால் அதிலேயே நம்மளுக்கு நிறைய காய் கிடைக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இந்த தடவை நிறைய வந்துட்டு பச்சை மிளகாய் விதை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 10 செடி இருந்தால் கூட போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான காய் வந்து அதிலேயே பறிச்சுக்கலாம். மாறி மாறி வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். புது கார்டன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் எலினால் மட்டும்தான் பிளான்ட்ஸை வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. இல்லைனா இந்த டைமில் வந்து நிறைய பிளான்ட்ஸ் இங்கே வளர்ந்துருக்கும். நான் புதுசாக என்ன சீட்ஸ் போட்டு வளர்க்க ட்ரை பண்ணாலும் எலி வந்து டேமேஜ் பண்ணிடுது. கார்டன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணுறனால நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. கார்டனோட எண்டில் கொஞ்சம் குப்பை இருக்குது. அது மட்டும் தான் க்ளீன் பண்ணணும். என்னால் தனியாக அதை பண்ண முடியாது. சேட்டை எப்போ வீட்டில் இருக்காங்களோ அந்த டைமில் வந்துட்டு அந்த ஒரு பிளேஸ் மட்டும் க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணிட்டாலே எனக்கு தெரிஞ்சு எலி பிரச்சனை வந்து கம்மியாயிடும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஃபெப்ரவரி மந்த் கார்டன் அப்டேட். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.